நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருமான விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு 12.60 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டது தொடர்பாக விசாரணை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த வாக்காளரான வெங்கடேஷ் அப்படின்றவர் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு. அவருடைய மனுவில் விஜய் அவர்களிடமிருந்து சங்கீதா விவாகரத்து கோரியுள்ள நிலையில அவருக்கு 12.60 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாக பிராமண பத்திரத்தில் குறிப்பிட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தது அப்படின்னு கூறப்பட்டிருந்தது. மேலும் தேர்தல் பிராமண பத்திரத்துல சொத்து விவரங்களை தெரிவிப்பது வெறும் சடங்கு அல்ல, உண்மையான தகவல்களை மறைப்பது தேர்தல் நடைமுறையை ஏமாற்றும் செயல் அப்படின்னு மனுதாரர் வாதிட்டு இருந்தாரு. ஒரு தனியார் கல்வி அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட 20 கோடி ரூபாய் குறித்தும் பிராமண பத்திரத்துல சரியான விளக்கம் அளிக்கப்படல அப்படின்னுமே அவர் குற்றம் சாட்டியும் இருந்தாரு. இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இது போன்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்துபட்டு விட்டதால இந்த வழக்கையுமே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மனுவையுமே தள்ளுபடி பண்ணிருக்காங்களா. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்ல விஜய் அவர்களுடைய நுழைவு சட்டமன்ற தேர்தலை மும்முனை போட்டியாக மாத்திருக்கு. ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, விசிக, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக, பாமக மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளிடையே போட்டி நிலவிட்டிருக்கு. கண்டிப்பாக இதுல தளபதி விஜய் அவர்களே வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.